உசிலம்பட்டி அருகே போலி திருமணங்கள் செய்து வைத்து மோசடியில் ஈடுபட்ட 3 பெண்களை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பூதிபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் பெருமாயி. இவர் தனது மகன் முருகனுக்கு திருமணம் செய்வதற்காக புரோக்கர் மூலம் பெண் தேடி வந்துள்ளார். அப்போது புரோக்கர் என அறிமுகமான பொள்ளாச்சியை சேர்ந்த விஜயா என்பவர் தனக்கு தெரிந்த ஏராளமான இளம் பெண்கள் திருமணத்திற்கு காத்திருப்பதாக கூறியுள்ளார். பின்னர் பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தவர் என்று கூறி கடந்த அக்டோபர் மாதம் ஒரு பெண்ணை பெற்றோருடன் அழைத்து வந்துள்ளார். பேச்சுவார்த்தைக்கு பின் முருகனுக்கும் அந்த பெண்ணுக்கும் கடந்த அக்டோபர் 25ஆம் தேதியன்று பூதிபுரத்தில் திருமணம் நடந்துள்ளது. பின்னர் பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் புறப்பட்டு சென்றனர். மணப்பெண்ணின் தங்கை என கூறிய இளம்பெண் ஒருவர் மட்டும் அங்கிருந்துள்ளார். இந்த திருமண ஏற்பாட்டிற்காக விஜயா தனது தரப்பிலும் மணப்பெண்ணை தனக்கு அறிமுகம் செய்த புரோக்கருக்கும் என்று கூறி பெருமாயிடமிருந்து 1,80,000 கமிஷன் பெற்று சென்றார். இதற்கிடையே திடீரென மணப்பெண்ணின் தங்கை என கூறியவர் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என அடம் பிடித்துள்ளார். இதனால் மணப்பெண் மற்றும் முருகன் உள்ளிட்டோர் அவரை பொள்ளாச்சிக்கு அனுப்ப காரில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பேருந்து நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு தங்கையுடன் மணப்பெண் மாயமானார். தகவலறிந்த விஜயா மணப்பெண் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் அதனால் அவருடன் சென்றிருக்கலாம் என்றும் கூறியதுடன் முருகனுக்கு வேறு பெண் பார்க்கலாம் என சமாதானம் செய்துள்ளார். வேறு ஒரு பெண்ணை கண்டிப்பாக உங்கள் மகனுக்கு மணமுடிக்கிறேன், அதற்கு புரோக்கர் கமிஷன் ஏதும் கொடுக்க வேண்டாம் என கூறி கடந்த மாதம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த காளீஸ்வரி என்ற புரோக்கர் வாயிலாக மற்றொரு பெண்ணை அழைத்து வந்துள்ளார். இதற்கு காளீஸ்வரிக்கு மட்டும் என்று கூறி 80,000 கமிஷன் பெற்றுள்ளார். இந்த திருமணம் நடந்த நிலையில் தனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறிய மணப்பெண் மறுநாள் காலை மாயமானார். இதை அறிந்த விஜயா இந்த பெண்ணும் ஓடிவிட்டாளா, சரி நான் வேறு ஒரு பெண்ணை கண்டிப்பாக உங்கள் மகனுக்கு மணமுடிக்கிறேன் என்று கூறி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த அருணாதேவி என்ற பெண்ணை அழைத்து வந்துள்ளார். அருணாதேவியின் வயது முருகனின் வயதை விட கூடுதலாக இருக்கிறது என பெருமாயி கூறியபோது அருணாதேவி ஏற்கனவே விவாகரத்து பெற்றவர் என்றும் முருகனுக்கும் இருமுறை திருமணம் நடந்துள்ளதால் வேறு பெண் கிடைப்பது சிரமம் என்றும் விஜயா கூறியுள்ளார். மேலும் இந்த திருமணத்திற்கு கமிஷனாக 1 லட்சம் கேட்டுள்ளார். போயில் அந்த பொண்ணு முடிச்சு வீட்டுக்கு வரையில் இது செய்யாத முக்கியமானது அதுதான் எங்களை கூப்பிட்டு போனது எல்லாது. அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு வர அன்னைக்கு நைட்டே ஓடிப்பிடுச்சு, காரை வச்சு ஏற்றிட்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க, அந்த காசுக்கே வேறு பொண்ணு ஒன்று கட்டி வைக்கிற வாண்டி எங்களை ஏற்றி கூப்பிட்டு சார் என்ன செஞ்சாங்க, அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணையும் முடிக்கிறாங்க. அதுக்கு என்ன சார் 2 லட்சம் வாங்குறாங்க. 180, இதுக்கு 2 லட்சம் வாங்குறாங்க. வாங்கி என்ன செஞ்சிட்டாங்க, இந்த காசு கொடுக்கல என்கிட்ட இருந்தது 70,000 இருந்து கொடுத்துட்டேன். இன்னும் போய் 4,000 காசு கொண்டு வந்தாத்தே உன் பையனையும் அந்த பிள்ளையை இறக்கோ இல்லாட்டி இறக்க மாட்டோம்னு மிரட்டுறாங்க. உங்கள் பையனவே காணாப்பணம் ஆக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டமே என்ன பயந்துட்டேன். 8 மணி ஆட்டா பிடிச்சி வந்து நகையை எடுத்துகிட்டு போய் ஆட்சி கடையில் அடகு வச்சு மறுபடியும் 80,000 கொடுக்குறேன். கொடுத்த பிறகு பொண்ணை இறக்கணுன்னே மறுநாள் இந்த பிள்ளைய வீட்டில் வந்து விடுறாங்க. இந்த பிள்ளை மறுநாளே ஓடிடுச்சு. இதனால் சந்தேகமடைந்த பெருமாயி உசிலம்பட்டி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் அறிவுறுத்தலின் பேரில் பெருமாயி அழைத்ததால் விஜயா, காளீஸ்வரி, அருணாதேவி ஆகியோர் நேற்று பூதிபுரம் வந்தனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை நடத்திய போது போலி திருமணங்களை நடத்தி புரோக்கர் கமிஷன் என்ற பெயரில் பண மோசடி செய்யும் கும்பல் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் மீதும் அவர்களுக்கு உதவிய பொள்ளாச்சி மற்றும் திருப்பூரை சேர்ந்த சீனிவாசன், ஜெயபாரதி, சுசித்ரா, முரளிதரன் ஆகியோர் மீதும் போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் விஜயா, காளீஸ்வரி, அருணாதேவி ஆகியோரை கைது செய்தனர். இந்த கும்பல் மீது வேறு ஏதேனும் காவல் நிலையங்களில் வழக்குகள் உள்ளதா, இதுவரை எத்தனை பேருக்கு திருமணம் என்று கூறி புரோக்கர் கமிஷன் பெற்று மோசடி செய்துள்ளனர் என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.